ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ரெடிமேட் அரிசி மாவு யூஸ் பண்ணி மேல் மாவு செஞ்சுக்கலாம். இந்த அரிசி மாவு வீட்டிலேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த கடலைப்பருப்பு பூரணம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் இதுக்கு கடலைப்பருப்பு வேக வச்சுக்கலாம். இனிப்புக்காக இதில் வெல்லம் சேர்க்க போகிறோம். 1 கப் கடலைப்பருப்புக்கு 1.5 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். இனிப்பு அளவாக இருக்கும். இப்போ வெல்லத்தை நல்லா இந்த மாதிரி தட்டி அளந்துக்கலாம். அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். பருப்பு ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 7லேருந்து 8 விசில் வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு அரிசி மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். உப்பு சேர்த்து பிசைஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லைனா மாவு ரொம்ப ப்ளைனாக இருக்கும். இதோட வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு 1.5 கப் தண்ணியும் தேவைப்படாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு சில அரிசியை பொறுத்து தண்ணியோட அளவு மாறும். இதை நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு. இது மூடி வச்சிடலாம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். வெல்லம் சீக்கிரமாக கரைஞ்சிரும். இது ரொம்ப நேரம் கொதிச்சு பாகெல்லாம் ஆக வேண்டியதில்லை. வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஊற வைக்காமையே இந்த மாதிரி நம்ம விசில் அதிகமாக வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூரணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். எள்ளும் தேங்காய் துருவலும் ஆப்ஷனல் தான். இது சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாக டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது லேசாக வறுபட்டு தேங்காய் நல்லா வாசம் வர ஆரம்பித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதோட கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தையும் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இது கடலைப்பருப்பு வெல்லம் இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிச்சா போதும். இது நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு கெட்டியாயிருச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பூரணம் ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம மேல் மாவில் ஸ்டஃப் பண்ணி கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மேல் மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு மாவை இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பூரணம் வச்சுட்டு கையிலே இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதே மாதிரியே எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை அச்சிருந்தால் அதுலேயும் செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் வீட்டில் ரெடி பண்ண கொழுக்கட்டை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதே ப்ரொசீஜரில் மாவு செஞ்சு பாருங்கள். மாவு நம்ம இந்த மாதிரி பிடிக்கும்போது உடையாது, விரிசல்லாம் எதுவும் வராது. நல்லா கம்ஃபர்டபுளாக கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோதான், கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.